Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச மட்டன் தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதாவது பிரியாணி பாத்திரம் இல்லாமல், பிரியாணி பாத்திரம் ஓரளவுக்கு பெரிய சைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம செய்யும்போது அந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய முடியாது, ஏன்னா ஃப்ளேம் அந்தளவுக்கு நமக்கு அதுக்கு கிடைக்காது. அதே சமயம் எல்லார் வீட்லேயுமே பிரியாணி பாத்திரம் அவைலபிளாகவும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி செய்யலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சப்போ தான் கடாயில் செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. ஸோ நாங்கள் அதனால் கடாயில் ஃபஸ்ட்டு 3 டம்ளர் போட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்தோம். ரொம்பவும் டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்தது. ஏன்னா எப்போவுமே தம் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு தான். ஸோ அதனால் அதிலே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் செஞ்சோம். ரொம்பவும் டேஸ்டியாக வந்து இப்போ அடுத்தது நாங்கள் மட்டன் பிரியாணி இதில் செஞ்சு லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே நமக்கு கடாய் பேன்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக இதுலேயே தம் பிரியாணி இனிமேல் செஞ்சுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் கழுவி குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட நாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோடையே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டாம்னா விட்டுடலாம். நாங்கள் எப்போவுமே மட்டன் வேக வைக்கும்போது அதை ஆட் பண்ணால் காரம் அதுக்கு நல்லா இறங்கும், அதுக்காக தான். இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம குக்கர் மூடி நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நாம் தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் தான் மசாலா பொருட்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் மசாலா பொருட்கள் ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு ஜாதி பத்திரி, கொஞ்சம் சின்ன சின்ன பட்டை, அடுத்ததாக இந்த ஸ்டோன் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணுவேன், அதுக்காக. இது கொஞ்சம் நல்லா அதில் சூடான பிறகு அதோட எடுத்து வச்சுருக்க 2 பெரிய சைஸ் வெங்காயம், இது நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், இதை நம்ம அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கறியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டேன், அலசி. ஏன்னா இது 30 மினிட்ஸ் நமக்கு ஊறி வரணும். அப்படி இல்லை உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் மசாலா பொருட்களை ஆட் பண்ணி 50% வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது ஊறிட்டுருக்கட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 12 சின்ன வெங்காயம் இருக்கும், அதான் சாம்பார் வெங்காயம், இல்லை 100 கிராம். இதோட நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா இலைகள் இதை நம்ம ஆட் பண்ணி அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது மட்டன் பிரியாணிக்கு அந்த கலரிங் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த பேஸ்ட்டை நாம் இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதோடு நாம் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நல்லா இதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணணும். நான் அப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணேன், அது எடுக்கலை. ஓகே, இதோட நாம் எடுத்து வச்சுருக்கிற மீதி புதினா இலைகளும் கொத்தமல்லியும் நம்ம தக்காளியோடு சேர்த்து ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் நமக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வரணும், நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டனில் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் இப்போ நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுக்கு 2 ஸ்பூன் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். மட்டனுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக ஆட் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நமக்கு பிரியாணியில் இது நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், புளிக்காத தயிர். இது பெரிய ஸ்பூன், இந்த 2 ஆட் பண்ணுறேன், அதாவது 1/4 கப் மெஷர்மெண்ட் இது. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நான் ஒரு 5 to 6 விசில்ஸ் விட்டேன். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கறியை நான் அதோட ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்காக 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்சட் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். அடுத்ததாக பிரியாணி மசாலா பவுடர், இது நான் இந்த சின்ன ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் வீட்லேயே அரைக்கிறது. இது எப்படி வீட்லேயே செய்கிறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், பிரியாணி மசாலா பவுடர். அந்த லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அதாவது 1க்கு 2. எப்போவுமே நம்ம குக்கரில் ஆட் பண்ணும்போது ஒரு 1/2 டம்ளர் டோட்டல் மெஷர்மெண்ட்டில் கம்மி பண்ணுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம தம் பிரியாணி செய்கிறோம். அதனால் நான் டோட்டலாக ஒரு 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். 1 டம்ளர் ஆல்ரெடி நான் அரிசியில் ஊற வச்சுருக்கேன். அடுத்தது கிரேவியோட 1.25 டம்ளர் ஆட் பண்ணுறேன். அதாவது 1/4 டம்ளர் மட்டும் குறைச்சி ஆட் பண்ணுறேன். இது சின்ன பிள்ளைங்க பெரியவங்களாம் சாப்பிடும்போது த்ரோட்டில் வந்து உங்களுக்கு அடைக்காது, அந்த அரிசியாக இருக்காது, பட் உதிரியாக இருக்கும் சாப்பாடு. ஹோட்டலில் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் அரிசியாக இருக்காமல் ரொம்ப உதிரியாக இருக்கும். அது சின்ன பிள்ளைங்க வயசானவங்களாம் சாப்பிடும்போது த்ரோட்டில் அடைக்கும். உங்களுக்கு அப்படி வேணும்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பிரியாணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டேஸ்ட் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட கிரேவி நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நாம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிரேவி நல்லா கொதித்து வரும்போது அரிசி ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த பதம் நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வேக வச்சு கூட தனியாக ஆட் பண்ணிக்கலாம். பட் அப்போ தண்ணி நீங்கள் இன்னும் கம்மியாக ஆட் பண்ணணும். இப்போ நாம் கரண்டியை அடி வரைக்கும் விட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அரிசிலாம் உடஞ்சி போகாது. மசாலா நமக்கு அரிசி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும். அதனால் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே. இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்காக நல்லா இன்னும் சாதம் உதிரியாக வரத்துக்காக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ண நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாது சாதம், அதுக்காக தான் நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் நேரம் நாம் பிளேட் போட்டு மூட போகிறோம். அதுக்கு முன்னாடி பிரியாணி மேலே 1 ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது விருப்பமோ ஆட் பண்ணி பிளேட் போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். அதிலே பாருங்கள் தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. நாம் அந்த பிளேட்டை எடுத்த பிறகு அகைன் நாம் மிக்ஸ் பண்ணி விடணும். மெதுவாக அரிசி உடையாமல் கரண்டியில் அடியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஜென்டலாக. ஓகே, இப்போ நம்ம திரும்ப பிளேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துடுச்சு. இப்போ திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அவ்வளோதான். பாருங்கள் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் நமக்கு 20% தான் வேகணும். இதுக்காக நாம் இப்போது தம் போட போகிறோம். அதாவது ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு அதில் தவா வச்சுருக்கேன். நல்லா சூடான பிறகு கடாயை நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணி ஒரு பிளேட் போட்டு நம்ம திரும்பவும் க்ளோஸ் பண்ண போகிறோம். நம்ம மேலே எந்த ஹாட் வாட்டரும் வைக்கல தம் போடுறதுக்காக. பிளேட் மட்டும் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே நமக்கு பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் தவா மேலே தான் வச்சு அந்த 20% வேக வச்சுருக்கேன். நல்லா சாதம் உதிரியாக கிடச்சிது. டேஸ்ட்டும் ரொம்பவும் சூப்பராக இருந்து. நம்ம பிளேட்டை வந்து அடிக்கடிக்கு எதுக்காக எடுத்து அரிசி மிக்ஸ் பண்ணி வரணும், அப்போ தான் மசாலா நமக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன் தவாவில். இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸ், அதாவது வெங்காயம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ஆனியன் டேஸ்ட் பிடிக்கலன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த ஹீட்டில் விட்டுடலாம். நல்லா செட் ஆகி நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து இந்த பேன் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண பிறகு கிரேவியாக இருக்கும்போது சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அது பெரிய பேன், அந்த சூட்டபிளாக பிளேட் கிடையாது கவர் பண்ணுறதுக்கு. அதுக்காக கரெக்டான பேனில் நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். அதனால தான் மாறி இருக்குது. இப்போ நம்மளோட பிரியாணி பாருங்கள் பிளேட் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பர் ரெடியாகி வந்துச்சு. இதை நம்ம ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கடாயில் வந்து எந்த இடத்துலையும் அடி பிடிக்கவே இல்லை. அதுக்காக தான் அந்த சாதத்தை நான் எடுத்து காட்டுறேன். கடாயில் ரொம்ப சூப்பராக அடி பிடிக்காமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.
இப்போ நம்ம சர்வ் பண்ணி இங்கே பாருங்கள், கடாயில் நல்லா க்ளீனாக இருக்குது, எதுவும் அடி பிடிக்கல. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க கடாயோ இல்லை பேன்லேயே நாம் தம் பிரியாணி செஞ்சுக்கலாம். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி. எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ரெஷர் குக்கில் செய்கிறதோட தம் பிரியாணி ஒரு டேஸ்ட்டு தான், ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி நம்ம வீட்டு கடாயிலே ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நாம் பிரியாணி பாத்திரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட், அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.